வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு. அரசமைப்பு சட்டம் 15-16 பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் இணைந்து செயல்பட இந்தியாவும் ரஷ்யாவும் உறுதி. தனியார் பண்பலைகளில் அகில இந்திய வானொலி வழங்கும் செய்திகள் இன்று முதல் ஒலிபரப்ப நடவடிக்கை. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தகவல். அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பதவி விலகியதை அடுத்து அவர் வகித்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. உலக வங்கி தலைவர் பதவியிலிருந்து ஜிம் யோங் கிம் திடீர் ராஜினாமா. தற்காலிக தலைவராக கிறிஸ்டலினா ஜார்ஜியோ நியமனம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது முதல் முறையாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய வழிவகுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த கோரிக்கைக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. இடஒதுக்கீட்டின் அளவு 50%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த முடிவை செயல்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கென நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா இன்று கொண்டுவரப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் 15, 16வது பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கான மசோதா இன்று கொண்டுவரப்பட உள்ளது. இதனிடையே தேர்தலுக்காகவே மத்திய அரசு இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிஜேபி அரசு இத்தனை காலம் செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பில் இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து தொலைபேசியில் அதிபர் புட்டினை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேபோன்று புட்டினும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இருதரப்பு உறவுகளுக்கு அப்பால் பாரம்பரிய இருநாட்டு நட்புறவு குறித்தும் இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து நல்லுறவை பேணுவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் இருந்ததாகவும் தீவிரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது என்று இரு தலைவர்களும் உறுதியளித்ததாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் குறித்த குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் உண்மையில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அந்த நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி அளவுக்கு பாதுகாப்பு வானூர்திகளை உற்பத்தி செய்வதற்கான ஆர்டர்கள் வழங்கியிருப்பதாக மக்களவையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் தகவல் அளித்ததாகவும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் கூட கொடுக்க வழியில்லாமல் நிதி நெருக்கடி இருப்பதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு ஏற்கனவே சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆர்டர் வழங்குவதற்காக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். விரைவில் 73,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் போடப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார்.
அகில இந்திய வானொலி மூலம் ஒலிபரப்பப்படும் செய்திகள் இன்று முதல் தனியார் பண்பலைகளிலும் ஒலிபரப்பப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி மூலம் ஒலிபரப்பப்படும் செய்திகளை தனியார் பண்பலைகளிலும் ஒலிபரப்ப ஏதுவாக அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் முறையை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலி மூலம் ஒலிபரப்பப்படும் செய்திகள் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவை நாட்டில் உள்ள 50% மக்களை சென்றடைவதாகவும் இவை அனைத்தும் தனியார் பண்பலைகளில் ஒலிபரப்பப்பட்டால் மேலும் பல்வேறு மக்களை சென்றடையும் என்றும் அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறினார். விரைவில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் ஆயத்த பணிகளை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நேற்று ஆய்வு செய்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் விவாதித்ததாகவும் வாக்குப்பதிவின் போது வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதை உறுதி செய்வது குறித்து அப்போது அம்மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எவ்வித முறைகேடும் செய்ய முடியாது என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா திட்டவட்டமாக கூறியுள்ளார். சண்டிகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இயங்கும் முறை தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் குழு ஆய்வு செய்து எத்தகைய முறைகேடும் செய்ய இயலாது என தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நம்பத்தகுந்த வகையில் நேர்மையாகவும் பாரபட்சமின்றி வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என அவர் கூறினார். INX மீடியா வழக்கில் ப. சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்தியது. ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது ரூபாய் 305 கோடி வெளிநாட்டு முதலீட்டை பெற INX மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ப. சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம், INX மீடியா இயக்குநர்கள் மற்றும் இந்திராணி முகர்ஜி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை CBI வழக்கு பதிவு செய்தது. அதன்படி வருகிற 15ஆம் தேதி வரை ப. சிதம்பரத்தை கைது செய்யக்கூடாது என அமலாக்கத்துறை CBI-க்கு டெல்லி ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்தது. அதே சமயம் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என ப. சிதம்பரத்திற்கு கோர்ட் அறிவுறுத்தியது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் மருமகனும் தொழிலதிபருமான ராபர்ட் வதேரா நிறுவனம் மற்றும் வதேராவுடன் தொடர்புடைய நபர்கள் மீது அமலாக்கத்துறை புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களில் கமிஷன் தொகை பெற்றதாக எழுந்த சந்தேகத்திலும் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள சட்டவிரோத சொத்து விவரங்களை கண்டறியும் நோக்கிலும் ராபர்ட் வதேராவுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் கடந்த மாதம் 7ஆம் தேதி சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் இந்த புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராபர்ட் வதேராவுடன் தொடர்புள்ள ஸ்கைலைட் நிறுவனம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் கடந்த 2008ஆம் ஆண்டு நிலம் வாங்கியதில் நடந்த பண மோசடி குறித்து மாநில காவல்துறையினர் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். இதனை அடிப்படையாக கொண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1998ஆம் ஆண்டு விஷச்சாராயம் குடித்து 33 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. 20 ஆண்டுக்கு முன் நடந்த போராட்டத்தின் போது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 108 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அதில் 16 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டனர்.
இதனிடையே மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறும் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. இதனிடையே அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் பரிந்துரையை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டதாகவும் பாலகிருஷ்ண ரெட்டி வகித்து வந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இலாக்கா செங்கோட்டையனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற அச்சம் வேண்டாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தை முடித்து வைத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு நெஞ்சம் நெக்குருக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது பேரவையில் என்றும் அகலாத நிகழ்வாகும் என்று குறிப்பிட்டு இதற்காக அவைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். சென்னை மாநகர மக்களை குடிநீர் பிரச்சினை அச்சுறுத்திக் கொண்டிருப்பதால் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து போர்க்கால அடிப்படையில் குடிநீர் பிரச்சினையை சமாளிக்க திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் வேலுமணி மேட்டூர் அணையிலிருந்து மீண்டும் நீர் திறந்து வீராணம் ஏரிக்கு கொண்டுவரப்படும் என்றும் கிருஷ்ணா நீர் கல்குவாரிகளிலிருந்து தண்ணீர் உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது என்றார். அதேபோல் இந்த அரசு மாநிலத்தின் உரிமைக்காக போராட வேண்டும் என்றும் ஸ்டாலின் தொடர்ந்து பேசினார். அப்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு தமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேகதாது பிரச்சினையில் அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தியதாகவும் மாநில அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் எதிர்க்க வேண்டிய பிரச்சினைகளில் துணிச்சலாக எதிர்ப்போம், எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம் என்றார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற அச்சம் வேண்டாம் என்றும் முதல்வர் உறுதியளித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அந்த வாகனங்களை வாங்கும்போது அதற்கான உரிமத்தை பெற விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 16 வயது முதல் 18 வயது உடையவர்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத மின்கலத்தால் இயங்கும் ஸ்கூட்டர், கியர் இல்லாத இருசக்கர வாகனங்கள் போன்றவற்றை இயக்குவதற்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கவும் முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் ஏற்றும் நிலையங்கள் அமைக்க தேவையான கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் இதற்கான தனியார் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு சலுகைகள் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் 100 MBBS இடங்களுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மக்களவை உறுப்பினர் பி. வேணுகோபால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த மருத்துவமனையில் 11 சிறப்பு மற்றும் 15 உயர் சிறப்பு துறைகளுடன் கூடிய 750 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் 60 BSc நர்சிங் இடங்கள் கொண்ட மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த மருத்துவமனை முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது நாள்தோறும் 1500 புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதி ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மருத்துவமனைக்காக ஒரு இயக்குநர் பணியிடத்தை உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெறும் மத்திய தொழிற்சங்கங்கள் நடத்தும் போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்காமல் பணிக்கு திரும்ப வேண்டும் என மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கூறியுள்ளார். அம்பத்தூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் தானியங்கி வருகை பதிவீடு சேவை ஆகியவற்றை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மற்றும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டும் என்றும் தற்போதுள்ள பாடத்திட்டம் ஆசிரியர்கள் அன்றாடம் பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையில் இருப்பதால் ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்காமல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும்
12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் 10 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 20 கோடி தொழிலாளர்கள் இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டத்தில் INTUC, AITUC, தோமுசா, CITU உள்ளிட்ட 10 மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய AITUC பொதுச் செயலாளர் அமர்ஜித் கவுர், தொழிலாளர்களின் நலன்கள் பாதிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும், எனவே தங்கள் கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வேலை நிறுத்தத்தில் வங்கி ஊழியர்களும் ஈடுபட உள்ளதால் வங்கி பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத அரசு மீது உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலும் நடவடிக்கை எடுக்கும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். நான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற்று தந்துள்ளதாகவும், எனினும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் மட்டுமே மேலும் கூடுதல் நிதி பெற்றுத் தர முடியும் என்றும் தெரிவித்தார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தி வருகிறோம் என்றும், இது விளம்பரத்திற்காக செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் மியூசிக் தெரப்பி மையம் அமைக்க நிலம் ஒதுக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா தம்மிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் வி. நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற யோகா திருவிழா நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மியூசிக் தெரப்பி சிகிச்சையை ஊக்குவித்து வருகின்றன என்றும், அந்த வகையில் ஆன்மீக பூமியான புதுச்சேரியில் மியூசிக் தெரப்பி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஜெயலலிதா மருத்துவ சிகிச்சை குறித்து கடந்த 2017ஆம் ஆண்டு மருத்துவர் ரிச்சர்ட் பீலே பேசியது தொடர்பான ரகசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் ஜெயலலிதாவுக்கு அறுவை சிகிச்சை செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக ஒருவரிடம் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே கூறுவது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அப்போது ஜெயலலிதாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தாங்கள் கூறியதாகவும், பீலே விளக்கம் அளிக்கும் நிலையில் மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல ஜெயலலிதா விரும்பவில்லை என்றும், அதோடு அறுவை சிகிச்சையும் வேண்டாம் என்றும் அவர் கூறிவிட்டதாக பீலே அந்த வீடியோ பதிவில் கூறியுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை செயலர் மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து நாளை ஆஜர்படுத்துமாறு சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தொலைதூர கல்வி மையங்களை தொடங்க தடை விதிக்க கோரி தனியார் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளின் சார்பில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தொலைதூர கல்வி மையங்களை தொடங்கப்படாது என்று பல்கலைக்கழகம் தரப்பில் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டதுடன் தொலைதூர கல்வி மையங்களை தொடங்கவும் தடை விதித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் தொலைதூர கல்வி மையங்களில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கி பல்கலைக்கழக சிண்டிகேட் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் மே மாத இறுதியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் பதிலையும் நிலைப்பாட்டையும் கேட்டது. அது குறித்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கையில் மே மாத இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததால் வரும் 28ஆம் தேதிக்கு வழக்கை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஈரானில் தெற்கு கடலோர பகுதி சிஸ்தான் பலுச்சிஸ்தான் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜபஹார் துறைமுகத்தின் செயல்பாட்டை இந்தியா தொடங்கியுள்ளது. இந்த தகவலை மத்திய கப்பல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக வெளிநாட்டில் இந்தியாவின் நிதியுதவி மூலம் இந்த துறைமுகம் அமைக்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த துறைமுகத்தில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்தை ஏற்றுமதி இறக்குமதி செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த துறைமுகத்தில் பாகிஸ்தான் சரக்குகளை கையாள அந்நாட்டிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலக வங்கி தலைவர் ஜிம் யோங் கிம் திடீர் ராஜினாமா செய்துள்ளார். அவர் அடுத்த மாதம் பதவி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரிய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஜிம் யோங் கிம் கடந்த 2012ஆம் ஆண்டு உலக வங்கி தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அவரின் பதவிக்காலம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. கிம் இடத்திற்கு போட்டியாக யாரும் வராததால் இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் வரும் பிப்ரவரியில் பதவி விலக முடிவு செய்துள்ளார். 2030ற்குள் வறுமையை ஒழிப்பை இலக்காக கொண்டு செயல்பட்ட கிம் யோங் தாம் உயர் பதவியை வகித்தது பெருமையாக கருதுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கிம் பதவி விலகலை அறிவித்ததை அடுத்து கிறிஸ்டலினா ஜார்ஜியோ தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலை முடிந்ததால் 2-1 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் 5வது நாள் ஆட்டங்கள் மழை காரணமாக தடைப்பட்டதால் இப்போட்டி சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. முதல் மற்றும் 3வது டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் இருந்த நிலையில் கடைசி ஆட்டம் தடைப்பட்டதால் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. இந்த போட்டியில் தொடர் நாயகன் மற்றும் ஆட்ட நாயகன் விருதை புஜாரா பெற்றார். இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை இது என்று அவர் கூறினார். Players, the other as a spin bowling group. You look at the kind of batsmen they are doing well. Rohit Sharma didn't play. Hanuma Vihari has done exceptionally well. Parthiv Patel is an interview. Talk about the culture that he and his team have tried to develop over the last year or so. And what's he making reference to there, Sunny? தொடர்வது பத்திரிகை செய்திகள். அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கற்றலை ஊக்குவிக்கும் வகையில் எல்கேஜி வகுப்புகள் 21ஆம் தேதி துவங்கப்படும். தினமலர். உலக முதலீட்டாளர் மாநாட்டையொட்டி பல்வேறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தினகரன். கிபி 7ஆம் நூற்றாண்டு பல்லவ மன்னனின் நடுக்கற்கள் கண்டுபிடிப்பு. தீக்கதிர். காவலர்கள் இனி தங்களுக்கான சிறப்பு அங்காடியில் நேரில் சென்று பொருட்களை வாங்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்தாலே பொருட்கள் வீடு தேடி வரும் வகையில் புதிய செல்போன் செயலி அறிமுகமாகிறது. த ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு. அரசமைப்பு சட்டம் 15-16 பிரிவில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை. பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் இணைந்து செயல்பட இந்தியாவும் ரஷ்யாவும் உறுதி. தனியார் பண்பலைகளில் அகில இந்திய வானொலி வழங்கும் செய்திகள் இன்று முதல் ஒலிபரப்ப நடவடிக்கை. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்வர்தன் சிங் ரத்தோர் தகவல். அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி பதவி விலகியதை அடுத்து அவர் வகித்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. உலக வங்கி தலைவர் பதவியிலிருந்து ஜிம் யோங் கிம் திடீர் ராஜினாமா. தற்காலிக தலைவராக கிறிஸ்டலினா ஜார்ஜியோ நியமனம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.